பல காலமாக உள்ளாட்சி தேர்தல்களில் கள்ள ஓட்டு போட்டுதான் திமுக ஜெயித்து வருகிறது என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். சட்டமன்றத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்ட திமுகவினரால் எப்படி நல்லாட்சி கொடுக்க முடியும் என்று கேள்வி எழுப்பிய அவர், திமுக ஆட்சியில் ஊழல், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப்பொருள் விற்பனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளது என்றும் சரமாரியாக குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் தமிழகத்தில் 4 முதலமைச்சர்கள் உள்ளதாக தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, பல காலமாக உள்ளாட்சி தேர்தல்களில் கள்ள ஓட்டு போட்டுதான் திமுக ஜெயித்து வருகிறது என்றார். கள்ள ஓட்டு போட முடியாது என்பதால் தான் எஸ்ஐஆரை திமுக எதிர்ப்பதாகவும் தெரிவித்தார். அதோட சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் நிறுத்துறாங்க. திமுக எதுக்குது? திமுக கூட்டணி எதுக்குது? ஏன்னா நகராட்சி மாநகராட்சியில் கள்ள ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இறந்தவர்களாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று ஓட்டு போட வந்துடுவாங்க. இறந்தவர்களாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று ஓட்டு போட வந்துடுவாங்க. அதையெல்லாம் இறந்தவர்களெல்லாம் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுகிறது. அதே போல பல ஆண்டுகளாக குடியே இல்லாமல் இருப்பாங்க, அவர்களும் அந்த வாக்காளர் இடம்பெற்றிருக்கிறாங்க. இரட்டை வாக்காளர் இருக்குது, புதிய வாக்காளர் சேர்த்து வேணும். இந்த எஸ்ஐஆர் என்பது மிக மிக முக்கியம்.